ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், ரசம் சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம், 5 மினிட்ஸே போதும். டேஸ்டியான ஒரு ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு வந்து டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி கருவாடு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து செஞ்சு தருவாங்க. நாங்கள் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம். எங்கள் அம்மாவுடைய ஸ்டைலில் இன்றைக்கி வந்து இந்த கருவாடு வறுவல் வந்து நம்ம செய்ய போகிறோம். கருவாடு தொக்குன்னே சொல்லலாம். தக்காளி எதுவுமே சேர்த்தாமல் குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியாக செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி மீன் வந்து வாங்கிட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த செதில்களெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வார்ம் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மீன் வந்து தலையை கட் பண்ணிவிட்டேன், வாலும் கட் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்திட்டு மேலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதிலேயே உப்பு இருக்கும், உப்பே நம்ம சேர்த்த வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி கருவாடெல்லாம் வாங்கும்போது உப்பு சேர்த்த வேண்டியதில்லை, வேணும்னா பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுலேயும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீசஸில் கொஞ்சமாக ஏதாவது சின்ன சின்ன துகள்கள் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வந்து பளிச்சுன்னு இருக்கிற அளவுக்கு வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து சுத்தப்படுத்திட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெட்டிஷாக இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எந்த ஸ்மெல்லும் இருக்காது. கருவாடு அப்படின்னால ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா எந்த ஸ்மெல்லும் வராது. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ செய்யறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், 1 கப்பு. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த கருவாடு வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டாச்சு. இப்போ வெங்காயத்துக்கூட இந்த கருவாடு வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கின பிறகு நம்ம கருவாடு சேர்த்தும் போது வெங்காயம் வந்து கருகிரும். அதனால் வெங்காயம் வந்து 1 நிமிஷம் போட்ட உடனே நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியிலேயே வந்து அந்த கருவாடு வந்து வெந்துடும். எதுவுமே நம்ம இப்போ சேர்த்த போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்து ஓரளவுக்கு கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடுச்சு கருவாடு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு பெப்பர் எல்லாம் சேர்த்தக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் வந்து தக்காளி எதுவுமே சேர்த்துல, வெங்காயமும் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். எங்கள் வீட்டில் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. நாங்கள் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவோம். இப்போது ரெடி ஆகிடுச்சு கருவாடு. மேலே வந்து கொஞ்சமாக நம்ம மல்லி இலைகள் தூவிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கம வாசனையோடு இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துன பிறகு ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணி விட்டுடலாம்.
இப்போது டேஸ்டியான ஹெல்த்தியான கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கருவாடு தொக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டுனாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த கருவாடு தொக்கு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் செய்வீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. பார்த்தாலே அப்படியே டெம்டிங்காக இருக்குது இல்லைங்களா? நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபி வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.